ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேல் வீடியோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளான்ஸோட கேரையும் பார்த்துக்கலாம், டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் சிங்கோனியம் அப்படின்னு சொல்லுவேன். நார்மல் வெரைட்டி மாதிரி இருக்கும் பார்க்க, பட் அந்த வெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஒயிட்டாகவே தான் இருக்கும், அது மாறாது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷியாகவே இருக்கும். அடுத்தது ஹோமோலோமினால ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இது வந்து அது எபிபிரிம்னம் பின்னாட்டம் ஆல்போ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட்டை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். நான் வந்து அந்த ஃபெனஸ்ட்ரேஷன் வந்த பிளான்ட்லேருந்து ஒவ்வொரு நோடாக கட் பண்ணி போடுவேன். அந்த நோடோட இடையில வர்ற பிளான்ட் வளர்ந்து வரும் இல்லையா, ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஒரு மார்பிள் குயின் போத்தோஸ் எப்படி வருதோ அது மாதிரி தான் வரும். இது மறுபடியும் ஏதாவதுல பிடிச்சு வந்ததுனா தான் இதனோட லீஃப் நல்ல ஒரு நீட்டமாகவும் நல்ல ஃபெனஸ்ட்ரேஷனோடு வரும். இது வந்து சிங்கோனியம் கேலக்ஸி பாண்டா. ஸோ இது நல்ல பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ புதுசாக நிறையா வந்திருக்கீங்க. என்னால் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியல. இது ஒரு அலகேஷியா வெரைட்டி. அது ஒரு நல்ல பிளான்ட்டாகவே இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு அக்லோனிமா. ஸோ நல்லாவே பெருசாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரூட் போட்டிருக்கு, 2 பிரான்ச்சஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரூட்டும் நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம வந்து ஒரு நோடில் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடையில வந்துட்டு நம்ம இதை சேல் பார்த்துட்டு வந்துடலாம். அது வந்து ப்ரௌன் கேக்டஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் டம் கேனில் இது ஒரு நார்மல் வெரைட்டி, ஒரு 2 பிளான்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது யாராவது வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸினா. இது வந்து ஒரு 2 பிளான்ட், ஒரு பாட்டில் 2 பிளான்ட்டு. ஸோ இது வந்து அப்படியே தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு தான், ஒன்று தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெயிலுக்கெல்லாம் இது தாங்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, அந்த எல்லோ ஷேடு உள்ளது நீங்கள் ஷேடில் தான் வச்சுக்கணும். அப்புறம் அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸினா ஒரு மினியேச்சர் வெரைட்டி மாதிரி இருக்கும். அடுத்தது எபிபிரிம்னம் ஆம்பிலிஷ்மம் சில்வர். இது ஆக்சுவலாக ஸோ 2 பிளான்ட் பெருசாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆல்போவை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், இது வந்து பேஸ்கெட் பிளான்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக காடு மாதிரி வளர்ந்துருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். யாராவது இப்போ தான் பிளான்ட்ஸே வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ட்டை ட்ரை பண்ணுங்கள். அழகாகவும் இருக்கும், க்ரீனாக தான் இருக்கும், பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காடு மாதிரி வளர்ந்துருந்தது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மீதியெல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா சேலுக்குள்ள பிளான்ட், ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. இது ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். ஸோ ஈஸி கேர். இது வந்து ரொம்ப ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம், சீக்கிரம் அழுகியெல்லாம் போகாது மற்ற சக்குலண்ட் மாதிரி. கலோஞ்சோ அந்த வெரைட்டி இது ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சென்சுவேரியாவில் க்ரீன் கலரு வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் நீட்டு லீஃப் உள்ளது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்டாக உள்ளது, பேர்ட் நெஸ்ட் மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நீட்டு லீஃப் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போத்தோஸ் வந்து ஜேடு போத்தோஸ் இருக்குது. கட்டிங்ஸ் தரேன், நிறையவே இருக்குது. ஸோ ஃப்ரீ கட்டிங்ஸ் தான். ஸோ யாராவது வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இது நல்ல காடு மாதிரியே வளர்ந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அந்த எபிபிரிம்னம் பின்னாட்டம் ஆல்போ இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோடும் நம்ம கட்டிங்ஸ் போடும்போது என்னோடய பிளான்ட் நல்லா ஃபெனஸ்ட்ரேஷனோடு இருக்குது. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா கட்டிங்ஸ் போடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நோடோட இடையிலேருந்து தான் ஒரு பிளான்ட் வளர்ந்து வரும். அப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து அந்த மார்பிள் குயின் போத்தோஸ் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும். ஆக்சுவலாக நம்ம ஸ்டிக் பண்ணி அதை வந்து இல்லையோ மரத்துலேயோ அது எதாவது பிடிச்சி வளர்ந்ததுனா தான் அதனோட ஃபெனஸ்ட்ரேஷன் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து ப்ரொபகேஷன் போடும்போது அந்த லீஃப் வந்து நல்லா ஃபெனஸ்ட்ரேஷனோடு இருக்கும் இல்லையா, எனக்கு இதே பிளான்ட் வேணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. அப்படி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வளராது. எப்படி நீங்கள் வந்து நான் அதே பிளான்ட்ஸ் நல்லா ரூட் போட்டதுக்கப்புறம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சின்ன லீஃப் வந்து தான் அதுக்கப்புறம் தான் அதனோட ஸ்டிக் பண்ணும்போது தான் மாறும். ஸோ அதை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம அந்த ஜமா கருவெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தரையில் வச்சுருக்கேன் எம்சாண்டு போட்டு.
ஓகே, எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. யாராவது வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் ஹியூர்னியாலாம் கொஞ்சம் வரமாட்டேங்குதுங்க மாதிரி சொன்னீங்க. அது ட்ராவல் பண்ணி வரும்போது கொஞ்சம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். உள்ளே வந்து தண்ணி மாதிரி தானே இருக்குது. அது ஒரு மாதிரி கசங்கி போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வராது அது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் மணலோ எம்சாண்டோ அந்த மாதிரி போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வரும். என்னோடய பிளான்ட்டெல்லாம் இந்த வெயிலில் மழையே இல்லாதனால என்னோடய அக்லோனிமெல்லாம் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், லீஃப் ஒன்று ஒன்றும் பழுத்து போயிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு சிலது பேக் சைடில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த சைடில் இருந்த ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப எம்டி ஆயிடுச்சு, அதையும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பின்னாடி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏதாவது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஐடியா இருந்தால் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஒவ்வொரு லீஃபாக பழுத்துட்டே வருது. புஷ்ஷியாக இருக்கிற பிளான்ட்டு டோட்டலாக லீஃப் ஃபுல்லாக பழுத்து எம்டியாகவே ஆயிடுது. ரீசன் தெரியல, வெயில் தான் நினைக்கிறேன். ஸோ எதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹியூர்னியாலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டியாக 1 இன்ச் அளவு இருந்தால் போதும், அதை வளர்த்துடலாம். ஸோ என்னோடய ஸ்டாண்டு கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. இது பாருங்கள், மறுபடியும் இது ஒரு பாட் ஃபுல்லாக ஒரு 4-5 பிளான்ட் பெருசு பெருசாக இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. ஏதோ நார்மலாக இருக்கிறது மட்டும், நல்ல பெரிய பெரிய செடியாக இருக்கிறது மட்டும் இருக்குது. இந்த ஃபிலோடென்ட்ரான் மெக்சிகனம் அது மட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேக்டஸ் இருக்குது. ஸோ இந்த சிட் அவுட் பக்கத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கேக்டஸும், ஸோ ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டியும் அப்படிங்காட்டியும் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் மோசமாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு அதுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய பேர் புதுசாக வரவங்கெல்லாம் பிளான்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்கங்கிறீங்க. நல்லது தனித்தனியாக ஷேர் பண்ண முடியாததான் வந்து குரூப்பில் போடுறேன். இல்லை அப்படின்னா வந்து நான் வந்து சேல் வீடியோவே போடுறேன். ஸோ அதிலேருந்து பார்த்துட்டு கேளுங்க. என்கிட்ட வந்து நானாக தான் ப்ரொபகேஷன் போடுவேன். அதனால் 1 or 2 பிளான்ஸ் தான் இருக்கும். ஸோ பிளான்ஸ் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, நான் மறுபடியும் கட் பண்ணி ப்ரொபகேஷன் போட்டு தரேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று, நான் ஸ்டேட்டஸில் போட்ட உடனே இந்த பிளான்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்குறீங்க. ஸோ உங்களோட வளர்க்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப சென்சிட்டிவ். வெயில் பட்டுருச்சு அப்படின்னாவே அந்த லீவ்ஸ் எல்லாம் சுட்டு வச்சிடுது, எல்லாம் பேர்ன் ஆகிடுது. ஸோ அதுக்கு நம்மளோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வளங்க. கொஞ்சம் இங்கெல்லாம் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வளங்க. ஸோ பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய கள்ளிமுல்லையான், நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது. தண்ணி எப்போயாவது தான் விடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.